புரிஞ்சு வச்சுங்க எங்கோ மனம் மணத்துச்சு சொல்றீங்க. அண்ணன் ஒரு வரியை நிறைவேற்ற வேண்டும். யார் அவர்? அவர்கிட்ட என்ன சரக்கு இருக்கு? சரக்கு இருக்கா? பேருமே வச்சிருக்காப்ல பாத்தீங்களா? என்னையா சொல்ற? எம்சி யார் அவர்? எப்ப வருவீரே ராஜாவாட்டு போடுற மருந்து கத்தி தீட்டு வந்துருவாப்ல கோளாறு. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகமும் உன்னை மதிக்கும். இளமை கொண்டு கூட விதிக்கும் மரியாத தலைவாத தெரியாத என்று அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவங்களுக்கு இருந்து பார்க்கும் கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருணை கொண்டது அதில் அர்த்தம் உள்ளது. வண்டியோட சக்கரங்கள் இரண்டு மதிப்பு வேண்டும். அந்த இரண்டில் ஒன்று வண்டியோட சக்கரங்கள் இரண்டு மட்டு வேண்டும். அந்த இரண்டில் ஒன்று சிறியறிந்தால் இந்த வண்டியோ அருவோடு உனக்கோடே உறவு கொள்ள வேண்டும். உறவு கொள்வது இது அவர்களுள்ளது அர்த்தம் உள்ளது. பரமசிவங்களுக்கு இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமாக இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடல் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. சாமி நான் சொல்லல, பார்த்த உடனே வண்டி விட்டுறானே. அதெல்லாம் நல்ல மனுஷன் சோகத்துட்டா தெரியும். ஏய் யாரடா சொல்ற? உடச்சி கட்டி இப்படி வந்து நிக்கிற பிள்ளைய இப்படி எல்லாம் உட்காந்து வந்து அறிவு இல்ல. ஒன்னியாத்த யாரும் ஒப்பதா பூசறியா? ஒன்னியாட்டு மூக்காதட்ட அந்தரு பாத்துட்டு போலாட்டிய என்ன சொல்ற? ரொம்ப முக்கியம். இந்த கட்டி வச்சிருக்கீல அங்கற மட்டும் கட்டி வச்சிருக்கீல போய் எடுத்து காமிற வேலை பின்னாடி வா. இல்ல நல்ல மாட்டுக்கு ஒரு சூழல் இருக்காங்க. சோத்த திண்டாடி எல்லாம் இங்க வருவியா? நான் கேட்கிறேன், வருவியா? அப்படியே ஒரு குத்து மூக்காத அந்தர ஓடிடா. அது என்ன என்னமா வழியில வச்சிருக்கேன்? என்ன எவ்வளவு தொண்ணூறு இருந்தா நீங்க சவுடாவது வச்சிருப்பேன். பாஸ்கர உன் ஜாமான வாரம் வச்சுப்பா. உன் ஜாமான தூக்கிட்டு நடப்பேன். அப்ப நீங்க தான் ஒலாவா எங்கிட்டு போக மாட்டேன். ஒன்னதான் சொல்ற ஒழிச்சு இல்லையா? ஒழிச்சு இல்லையா? கிளம்பல கிளம்பாது கிளம்பாரு தெரியும். கொஞ்சமாவது வெக்க மானம் சூடு சொரண இதெல்லாம் எதுக்கு இருக்க? வாய் வச்சு பார்த்த மாதிரி உனச்சாம தலையில வந்து தள்ளி வச்சிருக்கேன். என்ன உனக்கு இப்ப எனக்கு கோவம் உச்சந்தலை ஏறிக்கு இருக்கு. தண்ணி விட்டுறாங்க ஓடிடு. அப்போ சவுடா நீ வாய் வைக்க போக இவளை சொல்லிக்கிறக்க திருப்பி அங்கே வாய் வைக்கிறேன். உனக்கு விவசாயம் இல்லையா? அப்புறம் முடிச்சாதையா?
என் கோவத்தை பத்தி இன்னும் தெரியாம தர்ற எனக்கு கோவம் வச்சு அப்படியே சப்பிடுவேன், சபிச்சிருவேன் சபிச்சிருவேன் சபிச்சிருவேன். என் கோவம் தெரியாம தர்ற நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சு நீங்க வந்திருக்கீங்கன்னா அப்ப யாரோ கொடுத்த ஊக்கம் ஊக்கம் மப்பு கொப்புல ஏறிட்டு ஆடுது இருக்க. பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன். அன்பு சார்ந்த நாடக ரசிக பெருமக்களே, இங்கே வந்திருக்கும் அன்பு அண்ணா தங்கராஜ் அவர்களுக்கு அவரது ரசிகர் மன்றத்தின் சார்பாக பொன்னாடையும் மாலையும் கொடுத்திருக்காங்க. அவங்க இங்க வர முடியாது, நம்புங்க. சொல்லுங்க. உங்களுக்கு பின்னாடி தெரியும், கல்குச்சியில கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இங்க வந்திருக்கும் நாடகான பேரரசு படையப்பா ஜெயிப்பாருன்னு கைத்தட்டுங்கண்ணே. ஜெயிப்பாரு அவரு நாரதர் அண்ணன் ஆர்வம் உங்களுக்கு தெரியும். ஆர்வம் அண்ணன், வர்ச்சூர் பழனியப்பன், நாரதர் முத்தப்பா, இவங்க எல்லாம் செத்தது காரணமே இவருதான். இல்ல வென்றவர் இன்னைக்கு நம்ம படையப்பா அவர்களை ஜெயிப்பார்னு நீ முறைடா உட்காந்து நீ முறைடா. இந்த மாலை அண்ணா அவர்களுக்கு அண்ணன் தங்கராஜ் அவர்கள் கல்குறிச்சி ரசிகர் மன்ற சார்பாக போட்டு மாலையை போட்டு இந்த முன்னாடியை போட்டு சிறப்பா கை தட்டுங்க. இன்னைக்கு வண்டி தற்கொலை தான் பிரமாதமா இருக்கும். மாலையும் மரியாதையெல்லாம் நடத்துவதை பார்த்தா பெரிய ஆளா இருப்பாரு. ஐயோ, எத்தனையோ பேரை வீணை நினைச்சிருக்காரு. ஏப்பா மாலை துண்டு போட்டவரே, எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாரா? சொல்லுவார். புராணம் மொத்தம் எதை கேட்டாலும் சொல்லுவாரு. சொல்லுவேன்ற இல்ல, நீ முறைடா, முறைச்சு உட்கார்றா. சொல்லுவாரு. எதை வச்சு சொல்லுவாருங்கிறீங்க? சொல்லுவேன், சொல்லாட்டி செருப்பிட்டு அடிப்பான். ஒன்னே இல்லப்பா, ஒன்னே இல்ல, வேற ஆள சொல்லாட்டி அப்ப சொல்லுவாரு. நீங்க அப்ப எதை கேட்டாலும் சொல்லுவாரா? பாருங்க சாமி, கவியா இருக்கட்டும், உங்க வாத்தியார் தேவியானந்தே, நீங்க பெரியார்ட்ட படிச்சவரும் இன்னைக்கு நாடகம் நீங்க பேர் வாங்கிருக்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க கவி பேசினா கவி பேசுவாரு, திருக்குறள் சொன்னா திருக்குறள் சொல்லுவாரு. பிராணம் உங்களுக்கு எத்தனை தெரியும்? பிராணம் 18 புராணங்கள் உண்டு. 19 தெரியும் அவருக்கு. சாமி, இன்னொரு விஷயம், அந்த காலத்திலே ஒரு 9ஆம் படிச்சவரு. ஆமா, ஓகே. அண்ணனுக்கு மாலா மரியாதை எப்படா பண்ணி இது பொண்ணா புளுத்த ஆடலாம். இது பொண்ணாரையா 19 துண்டு வேணா அடம் பிடிக்கிறியா? வாங்க. ரொம்ப தெரிஞ்சவர், நிறைய படிச்சவர், நிறைய பேச எதை கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க அப்படின்னாங்க. அப்படித்தானே? பரவாயில்ல, நீ நல்லா கிளப்புறிய. எப்படி நான் ஊருக்கு முண்டமா ஓடணும்? யாரு நீங்க? இடத்துல காவக்காரங்க. தைரியமா பேசு. காவக்காரன் அப்படின்னா காவல் எத்தனை வகையான காவல் உண்டு? காவல்ல 2 ஒரு பக்கம் போதும். காவல்ல எத்தனை விதமான காவல்? அது என்னென்ன காவல்? வெளிக்காவல் ஒண்ணு, உள்காவல். வெளிக்காவல் உள்காவல் சொல்லக்கூடாது. காவல்ல எத்தனை வகைகள் உண்டு?
ஒரு நானும். நீ எந்த விதமான காவலை காத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒரு காவல். அதான் என்ன காவல்? பொம்பளைய காக்குறேன். பொம்பளை உன்னால காக்க முடியுமா? ராத்திரி தூங்குறப்ப செவரேறி குச்சலாம் ஓடி போயிருந்துங்க, பிடிக்க முடியல சாமி. அப்புறம் என்ன காவலா நீ? வெளியே திணை அதுக்கு திணைய காக்குதுங்க. அதுக்கு என்ன அதுவே காக்குது இதே எது காத்துக்கிட்டு இருக்கப்ப? திணையை வந்து பெண்கள் காக்கிறார்கள். அவங்களை மிருகம் அடிச்சிடாம இருக்கிறதுக்கு நான் வெளியே நின்று காவ காக்குறேன். புலி இருக்கு, புலி இருக்கு. என்ன புலி? புலி புலி நல்லா சொல்லு. புலி புலி சாமி. எந்த புலி? புலி புலி தொங்கும்ல, பால் தொங்கும்ல, அந்த புலி இருக்குது, யானை இருக்குது, பூம்பு இருக்குது. ஆகே வனத்துக்குள்ள இருக்கிற மிருகங்களும் இருக்கின்றது. ஆமா, அதெல்லாம் காவல் காத்துக்கிட்டு இருக்கீங்க. காவ காக்குறேன். சரி, என்னைய கேக்குறது, நீங்க யாரு? என்னை பார்த்தாலும் எல்லோருக்கும் தெரியும் ஒரு இன்னார்தான் என்று. செமிந்தார் மயன். செமிந்தார்னா அந்த நாட்டில் உள்ள அவருக்கு தான் தெரியும். என்னை அப்பாற்பட்டு மேலவருக்கு தெரியும். அதல விதல சுதல மகாதல ராசதல பாதாள மத்தியலகம் சத்தியலகம் தபலோகம் கருடோகம் பபரகம் மூலகம் என்று சொல்ற 14 உலகமும் என்ன தெரியும்? 14 சென்று வரக்கூடியவன் என்ன எங்க சென்றாலும் தெரியும், எங்க வேணாலும் தெரியும், எங்க வேணாலும் தெரியும். அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? பெரிய ஆளுத. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? உனக்கு என்ன தெரியணும்? உனக்கு நிறைய தெரியும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்ப நான் கேட்கறது நீங்களும் சொல்லுவீங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். சொல்லுவேன், ஆனா உங்களை நான் கேட்கணும்ல. கேளுங்க. அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும். உனக்கு என்ன தெரியணும்? நாங்கள் தெரியாத ஒன்று கிடையாது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய முக்காலத்தை உணர்ந்தவனாகப்பட்டவன். முக்காலத்து சொல்லக்கூடிய நான்கு தோற்றுவிக்கப்பட்டவனா? இவ்வளவு விஷயம் இருக்கா? அப்ப தாங்கள் கண்டு தெரியாத ஒன்று கிடையாது. உனக்கு என்ன தெரிய வேண்டும்? ராமசாமி கொண்டாட்டி என்ன வச்சிருக்கேன் சொல்லுங்க. ராமசாமி ராமசாமி கொண்டாட்டி என்ன வச்சிருக்கேன் கேள்விப்பட்டேன். சோழகுரணியில தங்கராஜ் தான் வச்சிருக்காங்க கேள்விப்பட்டேன். தங்கராஜ் யாரு? பப்புனு வேஷம் போட்டு நிக்கிறான் பாரு. அந்த பொடிநாயா எங்க இருக்கு தெரியலையே. எங்க அப்ப நீ வச்சிருக்கிறத எவி வச்சிருக்கான்னு கேட்க சொல்றேன்டா. என்ன தெரிஞ்சேன்னு சொன்னீங்கல்ல, நீ தானே வச்சிருக்க. நீங்க எல்லாம் தெரியும் முடியும். நீ தானே வச்சிருக்க. என்ன எனக்கு பொண்டாட்டியே கிடையாது. என்ன கல்யாணம் முடிக்கல. கண்ணி பையன், கண்ணி கிடையாது பையன். அப்புறம் ரெண்டு பிள்ளைய வீட்டுல இருக்கு. அது தங்கராசு வந்த பிள்ளை. இப்ப நான் காவல்காரன். அப்படியா? அவங்க உங்க பேரு? 14 சென்று வரக்கூடிய நாரத மகாமணிவன், அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோத்திர பிரியா சூர்யா, கணிப்பிரியா கந்தா, ஹேமப்பிரியா நாரதா என்று சொல்லக்கூடிய நாரத மகாமணிவன். நாரதர்? நீங்க தான் நாரதர். நான் எப்படி நம்புறது? சொல்லத்துல நம்பத்தான் ஆக வேண்டும். எனக்கு பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. பார்த்தா தெரியாது, பார்க்கத்தான் தெரியும். வாக்கு பாணி பாயம் பாதோபஸ்தங்கள் தீர்த்தவன், ஐயங்கள் அறிந்தவன், திறங்களாக பூக்களை சுற்றி உள்ளவனா, ஆசைகளை வெறுத்தவனையா, மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்று சொல்லும் உபவாசை இல்லாதவன் மகாமணிவனாகப்பட்டவன். மண்ணாசை இல்லையா? கிடையாது. பெண்ணாசை கிடையாது. பொருளாசை கிடையாது. 3 ஆசை ஆசை இல்லாதவனா. அப்பனா உங்களுக்கு எந்திரிக்காது மனசுல ஆசை. ஆசை என்பது இல்லை. இல்லை, கிடையாது. இத்தனை கூட வரல. ஆசையே அலை போல அதை அளந்து காட்ட முடியாதா? இம்புடு கோலம் தடை பாரு. தடை மட்டும் பாரு. நீ கை வச்சா அப்புறம் வாய் வச்சாச்சு. ஆசை என்பது இல்லை என்றானா அப்புறம் கை வைக்கிறேன். சுத்தமா இல்ல. சிறிதளவு அந்த ஆசை என்பது கிடையாது. எனக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இல்ல கிடையாது. நெசமாவா? அதுல நாட்டம் என்பது கிடையாது. ஏன் நாக்கு இல்ல? நாக்குல அறிவற்றவன் நாட்டம் என்பது கிடையாது. நாட்டம் நாட்டம் கிளம்பாது. நாட்டம் கிடையாது. நாட்டம் கிடையாது. அப்படி பூஜா இருக்குமோ? இருக்கட்டும். அப்ப உங்க பேரு நாரதர்? நாரத மகாமணிவன். சத்தியமாக? நிச்சயமாக சத்தியம் பண்ணுங்க. சத்தியமாக. ஒப்பை மேல சத்தியமாக? ஒப்பை மேல சத்தியமாக. அம்மா மேல சத்தியமாக? தாய் மீது ஆணையாக. இல்ல அப்ப உங்களை சோதனை செய்யலாம். சோதனையா? நாட்டுல இப்ப நிறைய இடத்துல சோதனை நடந்து கொண்டிருக்கு. அந்த சோதனை யார் எதை கொண்டு போறாங்க ஒரு சோதனை. இன்னொன்னு கொரோனா என்று ஒன்று வந்து ஒரு நாள் கூட பிரயோஜனம் இல்லாமல் மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றது. கொரோனா அதுக்காக சில இடத்துல சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் இப்ப படும் காய்ச்சலையும் வியாழத்தையும் கிடைக்கின்றார்கள். அம்பட்டையும் நம்மளே நிறைய சோதிக்க முடியாதா இருக்கின்றது. அப்படி இருக்கின்றப்ப நீங்க எந்த விதமான சோதனை பண்ண போறீங்க? நீங்க நாரதர் தானா என்ற சோதனை. ஓஹோ, உனக்கு சந்தேகம் வந்து விட்டது. வாழ்க்கையில சந்தேகம் வர்றான். ஆனா குடும்ப வாழ்க்கையே சந்தேகம் இருந்தா விளங்குமாடா? குடும்பம் நாசமா போயிடும். ஆக குடும்பத்திலும் சரி எந்த ஒரு நிர்வாகத்திலும் சரி சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் வராத அளவுக்கு
நல்லபடியா நடந்துக்கிறேன். நல்லபடியா நடந்து கொள்ள வேண்டும். நடந்துக்கிறேன். சந்தேகம் வராத வரைக்கும் கெட்டதுதான் நடந்துக்கூடிய ஆட்களும். அது இருக்கட்டும். அப்ப நீங்க சத்தியமா நாரதர். சரி, என்னை பத்தி உனக்கு என்ன தெரியணும்? நீங்க யார்? நீங்க நாரதர் சொன்னீங்கல்ல, நீங்க உண்மையுமே நாரதர்னு உங்களோட வாய் திறமை சோதிச்சு பார்க்கணும். என்ன சொல்லிக்கிறீங்க? உங்க பேச்சு திறமைய எப்ப நான் கேட்கிறேன். பேச விட்டு பார்க்க போறீங்க. ஆடுற மாட்டேன், ஆடி கிடக்கணும். பாடுற மாட்டேன், பாடித்தான் கிடக்கணும். முள்ளாலத்தான் இருக்கணும். இந்த மாதிரி இந்த இடத்துல பேச்சு பார்க்க போறீங்க. ஏன்னா அழுத உள்ளதா அழுத உள்ளதாண்டா பால் குடிங்க. பாலை குடிக்க தெரியும். நான் அப்படி கிடையாது. அப்புறம் நான் எதையுமே கொஞ்சம் நம்பிடுவேன். இது அழுத உள்ள பாலை குடிக்க நீ அழுதா எதை குடிப்ப? என்ன வரும் குடிக்கிறது? என்ன ஒரு மாதிரி சாட பேசுறீங்களா? என்ன இந்த சொல்லி வச்சுக்கிறாதீங்க. நீங்க நாரதன் சொன்னீங்கல்ல, நான் உங்களை சோதனை பண்ண சோதனைக்கு தாண்டி உட்படுவீங்க. நானும் உன்னை சோதனை பண்ணுவேன். பண்ணி பாருங்க. பண்ணி பாருங்க. அப்ப நான் பண்ணுகின்ற சோதனைக்கு தாங்கள் உட்படுவீர்களா? என்ன சோதனை நடத்துமையாவும் சோதனை? சோதனை தொடங்கவா? தொடங்கட்டேன். முத துணியை புள்ள கலட்டுங்க. மனதில் உள்ள சோதனை சரியில்லையே. மனதில் உள்ள அகத்துணியை அகம்ன்றால் உள்ளம். இந்த உள்ளத்தில் உள்ள துணியை நீக்கினால்தான் உள்ளத்தில் உள்ள அழுக்கல் நீங்க தாங்கள். அறிவு கட்டவனே, அழுக்கு என்பது இல்லாதவன்டா. எனக்கு இதுக்குடா மனசுல அழுக்கு இருக்க போது. அப்ப பதில் வரும். கேளுங்க. கரும்பு இருக்க கரும்பு, கரும்புக்கு எறும்புக்கு என்ன வித்தியாசம்? கரும்புக்கு எறும்புக்கு என்ன வித்தியாசமா? கரும்பு என்பது இனிப்புடா. இனிப்ப நாடி எறும்பு செல்லத்தான வேணும். என்ன வித்தியாசம் இருக்க போது? இருக்குங்க. என்ன? கரும்பு நம்ம கடிப்போம், எறும்பு நம்மள கடிக்கும். எப்படி இப்படி அறிவாற்றல பேசுற? எல்லாம் உங்ககிட்ட வந்தது ஒரு மாதிரி. ஒருவேளை உனக்கு பொன்னான மாலையெல்லாம் போத்தினாலே அது உண்மையாவே நீ பெரிய அறிவாளத்தா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அப்ப புருஷன் யாரு புரோக்கர் கொடுக்குற வரமா? எப்படி அப்படி வித்தியாசமா கேக்குற? எல்லாம் உங்ககிட்ட உனக்கு ஊருக்கிட்டு கிளம்புறது போட்டேன். புருஷன் அமைவது புரோக்கர் கொடுத்த வரமான்னு கேக்குறியே. எங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு, எங்கே இருக்கக்கூடிய ஒரு மனவாளனை தேடி திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடியவர் தான் நீ சொல்லக்கூடிய அந்த புரோக்கர். திருமண தகவல் மையத்தை சார்ந்தவர்கள், அவங்களே தெய்வத்தை சார்ந்தவர்கள் தான். அப்ப அவர் சாமியா? சாமின்னு தான் சொல்லணும். கோயிலை கட்டி குடும்பத்தை நீ நடத்தலாமே. அவர் ஒரு வாழ்க்கையில நல்லது ஒரு மனைவி கணவன் அமைந்து விட்டால் அன்னவரை நார்தாய நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு, அவரை கோயில் கட்டி கும்பிடணும் அப்படி நினைக்கிறது உண்டு. போறேன் பாரு விளங்காதவன் நீ தயா கட்டியாந்து வச்சா எனக்கு ஒரு பொம்பளையாவ மொகரையில முடிக்கலாமா? மானகட்ட வேலை நீ பாத்து கல்யாணம் எங்கேயோ சிரிக்க கொண்டாது நம்ம தலையில கட்டி வச்சு போய்க்க அப்படி நினைக்கிறது உண்டு. உண்மைக்குமே எனக்கெல்லாம் புரோக்கர் போய் பார்த்தா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த புரோக்கத்தை வெறி கொண்டு தேடிக்கிறீங்க. எதுக்கு? நிறைய பேருக்கு வேற மாதிரி பண்ணி விட்டுறாங்க. மக போட்டாவை காட்டி மாமியால கட்டி வச்சிருக்காங்க. மாமியால கூட இருக்கா? நல்லா இருக்கா குடும்பம்? விரட்ட பிள்ளையே போக மாட்டுது. என்ன வடத்துக்க என் விதியாக்க வச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். சரி, நீங்க காட்டுக்குள்ள வந்துடுறீங்களே, உங்களை வீட்டுல பொண்டாட்டி பிள்ளை தேட மாட்டாங்களா? திருமணம் ஆகாதவனையா? திருமணம் ஆகலன்னா அதான் வாசம் இல்லை என்று சொல்லிவிட்டேனே. இந்த வயசுக்கு நம்ம கல்யாணம் ஆகாம எப்படி இருக்கிறது? வயசுக்கு திருமணம் ஆகுறது சரி, புரியுதா? மனசுக்கு தான் முதல். ஏன் உங்க அப்பா ஆத்தா உங்களுக்கு நல்லா பார்த்து கட்டி வைக்கலையா? ஓத்தாண்டுக்கு அறிவிட்டாலே ஆயிரம் நேரம் சொல்லு. ஏங்க எங்க அப்பா என்ன காட்டுக்குள்ள எங்க அப்பா எலிமெண்டரி ஸ்கூலா கட்டி விட்டுருக்கான். எப்படி பேசணும் அப்படி பேசுறா? எப்படி பேசணும் கேட்டு சொல்லி பேசு. உன் தாத்தந்தையார் திருமணம் நடத்தி வைக்கிறேன் அப்படி கேளு. அப்படி கேட்டா தாங்க பதில் இருக்கு. உங்க தாய் தந்தையாரின் பெயர் என்னவோ? என் தந்தை பிரம்மா, தாய் கலைவாணி. உங்க அப்பா என்ன செய்கிறார்? படைக்கிறார். என்னத்த? இந்த உலகத்தின் 4 வகையோடு 7 வகை பிறப்பு ஏறும் முதல் 84 சீவராசிகளையும் படைக்கக்கூடியவர் தந்தை பிரபலமாகப்பட்டவர். இதுக்குள்ள படைக்கிறது எங்க அப்பா. எல்லா உயிருள்ள பொருளையும் படைக்கிறது உங்க அப்பா. ஓர் அறிவு கொண்ட மரம் செடி கொடி இதுகளை படைப்பது என் தந்தை. ஈரறிவு கொண்ட ஈரறிவு கொண்ட புழு பூச்சிகளை படைக்கிறது என் தந்தை. 3 அறிவு கொண்ட நீரில் வாழக்கூடிய மீன் இனங்கள் ஜீவன்களை படைப்பது என் தந்தை தான். 4 அறிவு கொண்ட பறவைகளை படைத்ததும் என் தந்தை. 5 அறிவு கொண்ட மிருகங்களை படைக்கிறதும் என் தந்தை. 6 அறிவு கொண்ட மனிதனை படைத்ததும் என் தந்தை. இப்ப எல்லாத்தையும் படைக்கிறது உங்க அப்பா. இப்படி 7 அறிவு கொண்ட சிவார்களை படைப்பது என் தந்தை தான். நீங்க படைச்சது எங்க அப்பா. எறும்பு எங்க அப்பா. மரம் எங்க அப்பா. செடி கொடி அனைத்து இந்த தாடப்பா சொல்றேன். ஒரு விளக்கம் ஒன்னோட தனியா கட்டுக்கிட்டு எரும மாடு பண்ணி
பண்ணி எங்க அப்பா தாண்டா படைச்சாரு. சொரி நாய் கழுத எங்க அப்பா தாண்டா படைச்சாரு. சேன பண்ணி நரிப்பாயில எங்க அப்பா தாண்டா படைச்சாரு. உள்ள நரி மூதேவி அது எங்க அப்பா படைச்ச ஜீவன் தான். ஓந்தி ஓந்தி உடைக்காண்டு அறிவட்டவனே நீ கேட்கிறீங்களா என்ன திட்டுறியாடா? படைச்சியா படைச்சியா அனைத்தையும் படைச்ச எங்க அப்பா தாண்டா. மலை மாடு எரும மாடு வா மாடு இனங்களே ஒண்ணுங்க. அப்புறம் மலை மாடு காட்டு மாடு எரும மாடு இருக்க காட்டு குரங்கு டேய் மங்குரங்கு எப்ப தாண்டா படைச்சிருக்காரு. மனுஷ பிறப்பே ஒரு குரங்கு தானடா. புளிய கருத்தை படைச்சாயா அவரை போட்டு பாடப்படுறேன். ஒரு கூட வந்துட்டாரு புளிய கருத்தை படைச்சியா மரத்தை படைச்சதுங்க அப்பாதான். புளிய மரத்தை என்ன பழம் பழுக்கு ஆசா எப்பேற்பட்ட கேள்வி கேட்கிறியா? புளிய மரத்துல புளிய மலங்க உங்களுக்கு அப்புறம் என்ன பழம் உங்களுக்கு? கொய்யா மரத்துல ஒன்னாவது கொய்யாப்பழம் வேப்ப மரத்துல வேப்பம்பழம் போஸ்ட் மரத்துல ஒப்பம்பழம் அருவி கட்டவன் போஸ்ட் மரம் சொன்னா மின்சர மரத்துல என்னடா பழுக்க போகுது? பூ பூக்கும் என்ன பூக்கு? பழுப்பு நீ சொன்னக்கூடிய ஆரம்பத்தில் சொன்ன மரத்துல தொட்டு பார்க்கலாம் ஏறி பார்க்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த மரத்துல நீ ஏறி தொட்டு பார்த்தனா ஒண்ணு அது சாப்பிட்டு பாக்குறான். ஓ மரத்துல ஏறினா நொங்கு போஸ்ட் மரத்துல ஏறினா சங்கு கலந்துறான். நீங்க கொஞ்சம் தெளிவா தான் இருக்கீங்க. இப்ப எல்லாமே உங்களுக்கு சுத்தமா தெரியும். இப்ப நான் ஒரு கேக்குறேன் எல்லாத்தையும் மறுத்து நேரம் நீ தானடா கேட்டுக்கிட்டு இருக்க. கேட்கிறேன் உங்க சோதனை வெற்றி கண்ணு இல்லையா? நானும் கேட்பேன் கேட்டு பாருங்க. உமக்கு என்ன தெரியுமே என்னுடன் கேளுங்கள். பதில் எடுத்துரைக்க நான் தயாராக உள்ளேன். தெரியுங்களா? இப்ப இந்த பூலோகத்தில் ஜீவராசியை படைப்பு உமது தந்தையாரானே தந்தைதான். ஈக்கு எத்தனை கால் உள்ளது? ஈக்கு எத்தனை கால் உள்ளது? 6 கால்கள் உண்டு. மனுஷனுக்கு 2 கால்கள் உண்டு. கோழிக்கு 2 கால் தான்டா. நெருப்பு கோழிக்கு நெருப்பு கோழியா இருந்தா காட்டு கோழியா இருந்தா அதுக்கு 2 காலுங்க. சாமி எப்படி என்னதான் நெருப்பு கோழியா இருந்தாலும் அதனால அவுச்சு முட்டை போட முடியுமா? அவுச்ச முட்டையா? நெருப்பு கோழி அவுச்சு முட்டை போடணும். ஏன் கச முட்டை போடுங்க? நீலாம் சோத்தத்தை திங்கிறியா? அதோ வாய் இப்படி இருக்கு. அப்ப காட்டு கோழிக்கு 2 காலு. அனைத்து ஜீவன் பறவைகளும் 2 கால்கள் தான் உண்டு. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு சாமி. இப்ப இந்த தமிழகத்துல நிறைய மறைக்கப்பட்ட விலங்குகள் நிறைய இருக்கின்றன. இப்ப இந்த கோவில் சிற்பங்கள்ல பாத்தீங்கன்னா யாழின்ற ஒரு உருவம் எல்லா கோயிலும் இருக்கு பாத்தீங்களா? யாழி யாழி இது யாழ். அதே போல கோவில்ல சிங்கத்தோட நாக்க பிடிச்ச மாதிரி இருக்கும். சில பேருக்கு அது என்னன்னு தெரியாது. அது பேர் யாழி. அந்த மிருகங்கள் முன்னதாக வாழ்ந்தாக கதை புராணங்கள் சொல்லுகின்றன. அதுக்கு 4 கால்கள் தான். இப்ப இதே போல ஒரு மிருகம் இன்னும் இந்த பூமி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மிருகத்துக்கு 25 கால், 7 நாக்கு, 9 மண்டை, 4 வாழு. இதோட அந்த ஜீவராசி இன்னும் இந்த பூமி உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. எங்க சரியான தந்தை பிரம்மனாகப்பட்டவன் பல விதமான உயிரினங்களை படுத்திருக்கின்றார். 1000 கால்களை உடைய அட்டைப்பூச்சி முதற்கொண்டு உண்டு. புரியுதுங்களா? நீ சொல்ற மாதிரி எத்தனை கால் சொன்ன? 25 கால் இடிக்குதேடா. 25 கால் இருக்கிற வாய்ப்பு இல்லையே. இருக்கு கிடையாது. பெரிய மிருகம் இல்லை. அது ஒரு ஜீவனே கிடையாது. யானை தண்டி இருக்குது. யானை தண்டி இருக்கு, பூனை தண்டி இருக்கு. அப்படிப்பட்ட ஜீவனே கிடையாதுடா. ஜீவன் படிக்கிறது தந்தை எங்க அப்பா படுத்த ஜீவராசி எனக்கு தெரியாதா? இல்லாத சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லன்னு சொல்லாதீங்க. நான் வேணா தம்பி படிக்கலன்னு சொல்லி பழகுங்க. என்ன பேசுறீங்க? படைப்பது என் தந்தை. என் தந்தை படைத்தது எனக்கு தெரியாதா? அப்புறம் நீ சபரியத்தை சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப கேட்டவரு பதில சொல்ல முடியாது. என்ன இருக்கு உங்களுக்கு தெரியாது. என்ன கிடையாதுடா. பதில் சொல்ல பாரு. இது எதுக்கு என் காது குச்சி ஆட்டா போயாகட்டு? இது 10 ஆள் உனக்கு உலக்கே கொண்டாலும் ஒரு சாலுக்கு ஆகாது. பதில சொல்லுங்க. விளையாட கிடையாது. ஜீவன் கிடையாது. ஜீவன் இருக்கு இல்லன்ட்டு நீங்க போய் வீட்டுக்குள்ள போய் புத்தகம் என்ன என்ன நிறுத்தம் இல்ல என்ன வச்சுக்கிறீங்க? கேட்ட கேட்க பதில சொல்லுங்க ஐயா. பதில் சொல்வதற்கு 25 கால், 9 மண்டை, 4 நாக்கு, 7 வாழு இருக்கு. 5 தலையில உள்ள நாகப்பாம்பு கூட உண்டா? நான் தேடுவதுல போது முருகங்களா கிடையாதுடா. இருக்கியா? இருக்குங்கிறத இருக்கியா? சொல்லு. என்ன நான் சொல்றேன். எதுக்கு வந்தா ஒரு பப்புளுக்கார கேட்டு
பதில் சொல்ல துப்புல ஏன் எருமை மாடு வேண்டாம் போயா? நல்லா இருக்குடா. உன்னை எல்லாம் சந்திக்க வந்ததுக்கு எருமை மாடு வைக்க போகவா? பதில் சொல்லுமையா. வீட்டுல போனா முப்பது போட்டு படிக்கணும். வீட்டுல தூங்க கூடாது சரியா? ரொம்ப படிச்சிருப்பாரு போல. ஒரு ஆளை படிச்சாலும் கிழிச்சாரு. நான் பேர சாப்பிட்டு திருப்பி போட்டு முடிக்கும் திரும்ப அப்படி ஒரு ஜீவனே கிடையாது. ஜீவனா இருக்கு. சொல்லு என்னத்துக்கு நான் சொல்லிவிட்டேன்? நீ வேணும்னு இந்த விஷயத்தை சொல்லிடு. சொல்லிவிட்டேன். இந்த இடத்துல இப்படி ஒரு ஜீவன் உண்டு அப்படி நீ நிரூபிச்சு காட்டி விட்டானா? நிரூபிப்பையா? நீ நிரூபிச்சு காட்டி விடு. அடுத்து அந்த வீணையோட வரமாட்டாங்க. வீணே வேணாம். மண்டையில கொண்டு ஓடக்கூடாது, கழுத்துல மாலை ஆகக்கூடாது, சீன்ஸ் பேண்ட் போட்டு நடிக்கிற. எந்த காலத்துல சீன்ஸ் பேண்ட் வந்தாரு? சரி விளக்கத்தை சொல்லு. பேச விட்டாரு. மகாபாரத புத்தகம் மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கு தெரியுமாயா? 65 பக்கம் என்ன வசனம் தெரியுமா உனக்கு? உனக்கு எப்படி தெரியும்? படிக்கிறவியா? மண்டை மூளை காப்படு கொடையாடு. சொல்லுங்க சொல்லுங்க பதில சொல்லுங்க. நீங்க யாரு மேல விவரம் கேட்டு மறுபடியும் யாரு கேட்கிற காலி பதினத்தை சொல்ல போறேன். நாரத மகரிஷி எத்தனை லோகத்துக்கு போனீங்க? 14 உலகம் சென்று வரக்கூடியவனான். புராணங்கள் மொத்தம் எத்தனை? 18. அந்த 18 புராணத்தை இடம் முடியக்கூடிய ஒரே ஒரு ஆள் நீங்க மட்டும்தான். சரி உண்மைதானே? உண்மை. நாரத மகரிஷினா எல்லா பேரும் பயப்படுவாங்க. இன்னைக்கு என்ன கலகம் நடக்க போதுன்னு சொல்லி இப்ப இப்ப நாரத மகரிஷி இன்னைக்கு எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஒரு பப்புடுக்காரனுக்கு கேள்வி கேட்கறீங்களே, நான் உங்களுக்கு தெரியாம தான் கேட்கிறேன். இவ்வளவு பெரிய நாரத மகரிஷி தாங்கள் பின்னால புராணம் கிடையாது. இவ்வளவு பெரிய லோகத்துக்கு ஒரு எங்களை படைக்கின்றது பிரம்மா. அந்த பிரம்மாவின் அருண் நவ புதல்வன் புதல்வன் இப்பேற்பட்ட ஒரு நாரத மகரிஷி ஒரு பப்புடுக்காரன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல துப்புள்ளையே செம்பிள்ளையே. ஒரு நாரத மகரிஷி உங்களுக்கே பதில் சொல்றப்ப எனக்கு மைத்திரியா தெரியும். இல்லாத ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டு ஒரு சௌரியத்தை பேசிக்கிட்டு இருக்க. அடிக்க மாட்டேவா? அதெல்லாம் அடிச்சு விட்டு போங்க வா. அடிச்சு விட்டு போ. நல்ல பேச்சுவார்த்தையில் அடிக்கிற பத்தியா அப்படி எப்படின்னு சொல்லி உன் சௌரியத்துக்கு நான் கேக்குறீங்க. வாடா இங்க வாடா. நீ விவசாயி தானே? ஒரு ஜீவனுக்கு 3 தலை, 26 கண்கள், 5 நாக்கு, 4 வால், 12 கால்கள் என்ன சொல்லுவான்? என்னை எதிர்த்து கேள்வியா? எத்தனை காலு? 12 கால்கள், 5 நாக்கு, 4 வால், 26 கண்கள், 3 தலை. 12 பண்ணிக்கிறேன்டா. 12 விவசாயம் என்னன்னு கேக்குறீங்க. அதனால கேக்குறீங்க சொல்லுவாப்பா. நான் உன்னை கேக்குற விவசாயம் ஒரு குத்துக்கு 2 பிள்ளை. குத்துக்கு 2 பிள்ளை. குத்துக்கு 2 பிள்ளை என்ன பிள்ளை? வாடா கேட்ட கேள்வி நீ கேட்கலாம். சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை கேட்டுவிட்டு உனக்கு எனக்கு எப்படியா தெரியும்? நீ விவசாயி மகனா? சரியான பதில சொல்லு. விவசாயம் கேக்குறீங்களா? விவசாயம் எனக்கு தெரியாதாயா? ஆனா உங்ககிட்ட சொல்றதுக்கு அவசியம் கிடையாது. புராணம் படிச்சவரு நிறைய படிச்சவர் சொல்றாரு. எதை தொட்டு பேசினாலும் பேசுவீங்க. அக்கறை முதல்ல எழுத்தெல்லாம் முதற்ற உறவு. அப்பா படிச்சுட்டாங்க. ரொம்ப படிச்சிருக்கேன். அதிக படிச்சு சொல்லுங்க சொல்ல பிரித ஒரு சொல்ல வெள்ளி சொல்லி முடிச்சுட்டு சொல்லிய சொல்றா. நீ முடிச்சுட்டு அப்புறம் பேச மாட்டேன். சொல்லுங்க சொல்ல பிரித ஒரு சொல்ல வெள்ளி சொல்லு அடுத்த சொல்லுவா. தீனா சுட்ட பொண்ணு கூட கூட உழப்புறானு. நல்லாறு காண்பது நன்று, நல்லாறு குணங்களை உரைப்பது நன்று, அவரோடு இணங்கி நல்ல விவரமா பேசுறீங்க. இப்ப நான் ஒரு குரல் கேட்கிற விளக்கம் சொல்லுவீங்களா? கேளுங்க. பிகரோடு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர்கள் சுகர் வந்து சாவார். குரலே கிடையாது. அதுலயும் மேல 4 சீரு, இதுல 4 சீரு. நான் சொல்வது திருக்குறள்.
நீ சொல்றது தெருக்குறளா? தெருக்குறளா யார் எழுதுறீங்களா? யார் எழுதுனா? தங்கராசு எழுதுனது. அப்படியா? சூடி தெரியுமா? ஆத்திச்சூடி. நீ அவை எழுதப்பட்டது ஆத்திச்சூடி. அறம் செய்ய விரும்பு 60 சினம் 70 கட்டங்கள் சொல்லி 60 விஷயங்களை கொடுத்து வச்சிருக்காரையா. அவ இது என்ன சூடி? அறம் என்று சொன்னால் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். இது ஆத்திச்சூடி. இன்னொரு சூடி இருக்கு. அது என்ன சூடி? நீங்க சொல்லுங்க, நான் விளக்கம் கொடுக்குறீங்க. நானே எழுதுனது இந்த காலத்துக்கு ஏற்ற சூடி. அப்படியா? ஏன்னா ஆத்திச்சூடி என்பது உயிர் எழுத்துக்கள் 12. இந்த உயிர் எழுத்துக்கள் 12 விதத்துக்கு ஆத்திச்சூடி என்பதை அவையாகப்பட்டவர்கள் எழுதினார். அதே மாதிரி நீங்க எழுதிருக்கீங்களா? எழுதிருக்கேன். அதிகமா குடி படிச்சாலும் ஆறாத இறங்க இறங்க ஏத்து இல்லாம பாத்துக்க. உலகாம பேசு, உலகாம பேசு. பூர்வம் இருக்காத அடிப்பாங்க. எதிர இருப்பதும் கவனம். ஏமாறாத, ஏமாந்துறாத. ஐட்டங்களை மிச்சம் வைக்காம திட்டு வளர்த்துரு. ஒரே பிராண்ட குடி. ஓவர் அப்படியே படுத்துரு. உயிரெழுத்துக்கள் 12 முடிஞ்சு. கடைசியில பண்ணி சொன்னேன். கடைசியில் ஆயுத எழுத்துறாது. அது ஒரு எழுத்து. சொல்லுங்க. அது அக்கு. ஒரு காலம் நக்கு. இன்னைக்கு நாடே குடியால குடியச்சவரா போய்கிட்டு இருக்கு. இருக்கக்கூடிய இளைஞர்களை கட்டு சீரழிந்து கொண்டு இருக்கக்கூடியதே இந்த விஷயத்தினாலவே. ஆமா, அதுக்கு இப்படி ஒரு ஆத்திச்சூடியாடா? நாங்க ஒண்ணு குடிக்கிறது தப்பு இல்லையா? சரி, என்ன வழிபறிச்சு போய் நேரம் பேசிக்கிட்டு இருக்க. உன் பேர் என்ன? நான் உங்களை ஒண்ணு கேட்கவா? நல்லா கேளு. கோச்சுக்கிற மாட்டீங்கல்ல? சரியா? நீங்க நாரதர் தானே? நீங்க நேரம் திரும்புங்க. இல்ல, உங்களுக்கு நெஞ்சிலேயே புட்டு மயிர் இருக்குன்னா யாரு நீ? காவலர். காவலாள பேர் இல்லையா? வீரத்தேவன். உங்க அப்பா நம்பித்தலைவன். அம்மா நங்கை வந்திருக்கக்கூடியவர்கள் 2 பால். பாலா? என்ன பாலு? ஒண்ணு ஆவின் பாலு, ஒண்ணு அமலா பாலு. வேணுமா உங்களுக்கு சீம்பாலு? எப்பாலும் நமக்கு தேவையில்லை. முப்பால் அருந்தலாம். இங்க தமிழ் பால் தாப்பால் போட்டு அடைத்து வைக்கின்றேன். அப்படிங்களா? இருக்கக்கூடியவர்கள் யாரும் உண்மையான வேற ஒன்று தங்கையாகப்பட்ட வள்ளி. வள்ளியா? வந்திருக்கு. வள்ளியா? வள்ளி வந்திருக்கு. வந்திருப்பது வள்ளி. வந்திருப்பது வள்ளி. கூட பிறந்தவள். பிறந்து பிறவாதவள். பிறந்தாலும் பிறக்கலையா? ஒரு முறைக்கு பிறந்தால் ஒரு முறைக்கு பிறக்கவில்லை. எந்த முறையில பிறந்தா எந்த முறையில பிறக்கல? நாங்கள் ஒரு நாள் எங்க குடும்பத்தோடு சேர்ந்து ஓட்டைக்கு போனோம். ஒரு ஓட்டைக்கான போனீங்க? ஓட்டையில சுவாமி, வேட்டை. வேட்டை. சரி, வேட்டைக்கு செல்லும் மொழி 7 வருஷத்துக்கு ஒரு பெரிய வெதரு. எதரா? புதரு. அந்த புதருக்குள்ள ஒரு குவா குவா என்று அழுகுறல். ஓடி பார்த்தேன், விலக்கி பார்த்தேன். நீட்டிருந்த குச்சியெல்லாம் ஒடித்து விட்டு உள்ளே பார்த்தால் அழகான ஒரு பெண் குழந்தை. எதுக்குள்ள? பள்ளிக்கிழங்கு தோன்றி எடுத்த பள்ளத்துக்கு அருகாமல் விழுந்ததால் அக்குழந்தைக்கு வள்ளி என்ற திருநாமம் மட்டும் நாங்கள் வளர்த்து வருகிறோம். வள்ளி. வள்ளி. எதுக்கு வள்ளின்னு பேர் வச்சீங்க? பள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்துல கண்டெடுத்தனால வள்ளி. அதாவது வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்துல கண்டெடுத்திருக்கீங்க, அதனால வள்ளி. அதனால அந்த கிழங்கை எடுத்து விட்டு வள்ளின்னு பேர் வச்சிருக்கீங்க. கிழங்கு. அப்ப யாரு கிழங்கு எடுத்தா? எங்க அப்பா கிழங்கு எடுத்தாரு. வள்ளிக்கு கிழங்கு எடுத்தாச்சா? வள்ளிக்கு கிழங்கு எடுக்கல. கிழங்கு எடுத்த பள்ளத்துல வள்ளி கிடந்தால வள்ளியை மட்டும் வச்சுட்டு கிழங்கு கப்பையை எடுத்துக்கிட்டேன். நாங்க ஒப்பாவா எடுத்தாரா கிழங்கு? அப்பா தான் எடுத்தாரு. உங்க அப்பா கிழங்கு எடுக்கிறது நீ வேடிக்கை பார்த்திருக்கேன். கிழங்கு எடுத்து கொடுத்தாரு. அதுக்குள்ள பிள்ளையா சரி, பொம்பளை பிள்ளை எதை வச்சுக்கிட்ட? பொம்பளை பிள்ளை எதை வச்சுக்கிட்டேன்னா நான் பார்த்தேன். இல்ல போறப்ப எதை பார்த்தேன்னா அப்படி இருக்குமில்ல. எப்படி? அதான் ஒரு மாதிரி நெளிஞ்சு போய் தகரமான நெளிஞ்சு போய் கிடக்கு. என்ன சாமி உங்களுக்கு தெரியாது? என்னடா பார்த்த பொம்பளை பிள்ளை பார்த்தே போன தடவனே தட்டுப்பட்டுச்சு. எதை தடவனே? சங்கத்தை தடவனே. தங்கச்சியை தடவனே. என்னத்துக்கு தடவனே? சும்மா தடவலைங்க. எங்க தடவனே? தடவன இடத்துல கழுத்தில் 7 வகை ஆபரணங்கள் தென்பட்டாங்க. முன்கிட்ட நகை வந்து ஒரு பொம்பளை பிள்ளைத்தானே போடுவாங்கன்னு எண்ணி அதை பெண் குழந்தை என்று நாங்கள் வளர்த்து வருகிறோம். ஏன்னா ஆபரணங்கள் என்பது பெண்களை போன்றது. ஆமா, அப்ப அந்த ஆபரணங்கள் நகைகளை பார்த்து பெண் பிள்ளை அப்படி தடவும் போது எல்லாமே தட்டுப்பட்டு. அதனால பெண் பிள்ளை கண்டுபிடிச்சிருக்கேன். பெண் பிள்ளையே தான். உன் தங்கச்சியை பாக்குறேன் முடியாது. ஏன்? அதற்கு முன்னாடி என் காதலி இருந்தால் ஆனா இப்ப தங்கச்சியை கூட்டி வர்றேன். காதலி சொன்னீங்க, காதலி இன்னொரு நாளை பாத்துக்கிட்டான். உன் தங்கச்சி அன்பு தங்கையே